வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. திம்புள்ள பத்தினி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டக்கலை ஸ்டோனி கிளிப் வன பாதுகாப்பு பிரிவுக்கு இனம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் வளமான காட்டுப்பகுதி தீயினால் அழிவடைந்துள்ளன. கொட்டக்கலை நகர பிரதேச மக்கள் உட்பட கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குறித்து இந்த வனப்பகுதியிலிருந்தே நீர் வடிகால் அமைப்பு சபையின் மூலம் குடிநீர் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. மலையக பகுதிகளில் தற்போது வறட்சியான காலநிலை காணப்படுவதாலும் காற்று வீசுவதனாலும் தீ வேகமாக பரவி வருகின்றன. குறித்த தீ காரணமாக எமது நாட்டுக்கே உரித்தான அரைவகை தாவரங்கள், மூலிகை செடிகள், சிறிய வகை உயிரினங்கள் அழிந்து போயிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலங்களில் வனப்பிரதேசங்களுக்கு தீ வைக்கப்படுவதனால் நீரூற்றுக்கள் அற்றுப்போய் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அத்தோடு சிறுத்தை, பன்றி உள்ளிட்ட கொடிய விலங்குகள் உணவு தேடி மனிதர்கள் வாழும் பிரதேசங்களுக்கு வரக்கூடும் என பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். இது எவ்வாறான போதிலும் காடுகளுக்கு தீ வைப்பதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதனால் தீ வைப்பவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் இலங்கை வந்த இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விசேட சோதனையொன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய இளைஞர் ஒருவரை வழிமறித்து சோதனை செய்தபோதே இந்த கடத்தல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அப்பளப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டிலிருந்து இந்த சிகரெட் தொகுதியை கொண்டு வந்துள்ளார் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமும் கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகுதிகளிலும் தொடர்பிலும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வருவது போல் செயற்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜாலில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல் அவர்களது நிலங்களில் புத்தவிகாரங்களை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அதனை இன்னமும் தக்கவைப்பதற்காகவே உலகத்தையும் தமிழ் மக்களையுமே மாற்றி அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் தடை சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கின்றது. சாதாரணமான ஒரு உப காவல்துறை பரிசோதகர் நிலைத்தால் ஒன்று கூடுகின்ற உரிமையை மறுக்கலாம், மக்களை கைது செய்தலாம். புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. ஆகவே இந்த சட்டத்தை விட முன்பு இருந்த சட்டம் பரவாயில்லை என எமது மக்கள் உணர்வார்கள். அதன் அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகின்றது என தெரிவித்தார். எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் மன்னார்கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி நாளைய தினமும் வழமை போன்று விநியோகிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய நேற்றைய தினம் மாலை 5 மணி வரை 13,32,311 லிட்டர் டீசலும் 20,19,600 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதேவேளை வீடுகளில் எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயற்பாடு எனவும் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக அவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தலைவர் மேலும் தெரிவித்தார்.
அமெரிக்காவில் தங்கியிருப்பதற்கான விசா இருந்த போதிலும் நிரந்தர வதிவிட அனுமதி பத்திரமான கிரீன் கார்டு இல்லாத காரணத்தால் அங்கு தங்கியிருந்த 6 இலங்கையர்கள் அந்த நாட்டரசினால் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவிற்கு சொந்தமான OAE 4013 என்ற விசேட விமானம் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த விசேட விமானத்தில் இலங்கையர்கள் 6 பேருடன் சேர்த்து அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 162 பேர் இருந்துள்ளனர். திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, நெடுந்தீவு மற்றும் பமுனுகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடு கடத்தப்பட்டவர்களில் ஒருவரது மனைவியும் அவர் அண்மையில் பிரசவித்த குழந்தையும் இன்னமும் அமெரிக்காவிலேயே தங்கியிருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளின் போது இவர்கள் இலங்கையில் எவ்விதமான குற்றச்செயல்களுடனும் தொடர்புபடாதவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற இளம் மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவப்படி குறித்த மீனவரின் படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியது. அதனை சீர் செய்ய முயன்றபோது அவர் கடலில் வீழ்ந்து காணாமல் போனார். பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளியின் தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடத்தினர். மீட்பு செய்யப்பட்டவர் பருத்தித்துறை கொட்டடியில் வசிப்பவர் 23 வயதுடைய விஜயகுமார் நிக்சன் என்பவராகவும் ஒரு குழந்தையின் தந்தையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்பரப்புகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக நேற்றைய தினத்திற்குரிய அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய UL 231 கொழும்பு துபாய், UL 232 துபாய் கொழும்பு, UL 225 கொழும்பு துபாய், UL 226 துபாய் கொழும்பு, UL 217 கொழும்பு தோஹா, UL 218 தோஹா கொழும்பு, UL 253 கொழும்பு தம்மாம், UL 254 தம்மாம் கொழும்பு, UL 265 கொழும்பு ரியாத், UL 266 ரியாத் கொழும்பு, UL 229 கொழும்பு குவைத், UL 230 குவைத் கொழும்பு ஆகிய விமானங்கள் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.